Welcome, students. Welcome you to this session. Students, this is Unit 2, The Night the Ghost Got In, written by James Grover Thurbo. It is pro selection. It is part 3. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 2 பார்ட் பார்த்தோம். ப்ரீவியஸ் பார்ட்ல இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த செஷன்ல என்ன பண்ணோம் அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா அந்த போலீஸ் காப்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டை உடைச்சு உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு எல்லா இடங்களையும் லைட் அடிக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு பின்னாடி அதனுடைய ஹெர்மனை பார்க்குறாங்க, ஜோவை பார்க்குறாங்க. நீ யாருன்னு கேட்குறாங்க. நான் இந்த வீட்டிலே குடியிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவரு ஓகே, இதுக்கு மேலே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். நீங்கள் ப்ரோசஸ் படித்தது நல்லது. கண்டினியூ பண்ணுவோம். அமைதியாக இருங்க. தி ஆஃபீஸர் இன் சார்ஜ் reported to mother, no sign of nobody lady, he said. Must have got away. What did he like? There were 2 or 3 of them. Mother said, whooping and carrying on, slamming doors. Funny, said the cop. All your windows and door was locked on the inside, tight as a tick. Downstairs, we could hear the tromping of the other police. Police were all over the place. Doors were yanked open. Drawers were yanked open. Windows were shot up and pulled down. Furniture fell with dull thumps. A half dozen policemen emerged out of the darkness of the front hallway upstairs. Students, இப்போ வந்து இதனுடைய மீனிங் பார்க்கலாம் பாருங்க. தி ஆஃபீஸர் இன் சார்ஜ் reported to the mother. அங்க இருக்கிற ஒரு ஆபீசர், பொறுப்பானவர் என்ன பண்றாரு, அவரு பொறுப்பில் உள்ளவர் அம்மா கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்க. நோ சைன் ஆஃப் நோபடி லேடி, இங்க யாருமே இல்ல அப்படின்றதுக்காக தான் இருக்கு. யாருமே இல்லையங்க. ஓகே, இருக்கிறதுக்குரிய அடையாளம் யாருமே இல்லையேன்றார் அவரு. he said. அது மட்டும் இல்ல, மஸ்டா காட்டவே அப்படின்றது அமெரிக்கன் லாங்குவேஜ். அதை மஸ்ட் ஹேவ் அர்த்தம். ஓகேவா? இங்க எல்லாருமே வந்து வெளியே போயிருக்கணும். கண்டிப்பாக எல்லாம் வெளியே ஓடி போயிருக்கணும், அல்லது இந்த இடத்துல வெளியே போயிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அவரு. வாட் டிட் ஹி லைக், அவங்க பாக்குறது எப்படி இருந்தாங்க, அந்த திறனை பத்தி கேட்கிறாரு. அவங்க கண்டிப்பா அங்க இல்ல, கண்டிப்பா ஓடி போயிருக்கணும். அவங்க பாருங்க, வாட் டிட் ஹி லைக், வாட் வாஸ் லைக் நடத்துதுங்க. வாட் டிட் ஹி லைக், அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு அந்த போலீஸ்காரன் அம்மாட்ட கேக்குறாங்க. there were 2 or 3 of them, mother said. 2 பேர் 3 பேர் இருந்தாங்க. whooping and carrying on, slamming doors. அவங்க whooping அப்படின்னா ரொம்ப அதிகமான ஓசை எழுப்பி கொண்டு ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. slamming doors, படார் அப்படின்னு கதவை சாத்துனாங்க அப்படின்னு அம்மா சொல்றாங்க. funny, said the cop. ரொம்ப வேடிக்கையா இருக்கே. all your windows and the door was locked and the inside tight a tick. ரொம்ப வெரி க்ளோஸா, ரொம்ப டைட்டா, ஓகேவா, ரொம்ப இறுக்கமா எல்லா டோரும் எல்லாம் சாத்திருக்க. எப்படி சத்தம் வரும், ரொம்ப ஃபன்னியா இருக்கு அப்படின்னு அந்த கோப்னா அந்த போலீஸ்கார் கேட்கிறார், சொல்றாரு. டவுன்ஸ்டேர்ஸ், கீழே படிக்கட்டுல, we could hear the tromping. ஹியர்னா காதல கேட்கிறோம். என்ன கேட்கிறோம் அப்படின்னா, the tromping of the other police. மற்ற போலீஸ்ங்க எல்லாம் என்ன பண்றாங்க, தடன்னு வேகமா நடந்துட்டு மேல வராங்க. மற்ற போலீஸ்காரங்க தடன்னு நடந்துக்கிட்டு மேல வராங்க. ஓகே, போலீஸ் வேர் ஆல் ஓவர் த பிளேசஸ். எல்லா இடத்துலயுமே வந்து எங்க பார்த்தாலும் போலீஸே இருக்காங்க. என்ன செய்யறாங்க, டோர்ஸ் வேர் யாங்க்டு, எல்லா டோரும் பலமா இழுக்கிறாங்க. யாங்க்டு ஓப்பன். டிராயர்ஸ் வேர் யாங்க்டு ஓப்பன், டேபிளுக்கு டிராயர்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பலமா இழுக்கிறாங்க. விண்டோஸ் வேர் ஷார்ட் அப் அண்ட் புல் டவுன், விண்டோஸை வந்து மூடி இழுக்கிறாங்க. ஃபர்னிச்சர் ஃபெல் வித் டல் தம்ஸ், அங்க இருக்கிற ஃபர்னிச்சர் இருக்கு இல்லையா, அந்த ஃபர்னிச்சரை பொத்து என்ன செய்யறாங்க, அவங்க கீழே தள்ளுறாங்க. டோரை ஓப்பன் பண்றாங்க, மூடுறாங்க. ஓகேவா? அங்க இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் என்ன செய்யறாங்க, கீழே பலமா தள்ளுறாங்க. அந்த டெல் தம்ஸ் அப்படின்னா பொத்துன்னு எல்லா ஃபர்னிச்சர்னா மரசாமான்கள் எல்லாத்தையும் கீழே தள்ளுறாங்க. ஹாஃப் டஜன், ஒரு டஜனுக்கு எவ்வளவு, 12. ஹாஃப் டஜன்னா 6. ஹாஃப் டஜன் போலீஸ்மேன் அப்படின்னா 6 போலீஸ்மேன்
emerged out of the darkness of the front hallway upstairs. அந்த ஃப்ரண்ட் ஹால் இருக்கு இல்லையா, அங்கிருந்து ஒரு 6 போலீஸ்மேன் உள்ள வந்தாங்க. வெளிப்பட்டனா உள்ள அங்க டார்க்னஸ்ல இருட்டுல இருந்து வந்தாங்க. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இப்ப இந்த பத்தியில பார்த்தோம்னா அந்த போலீஸ்காரங்க அந்த அம்மா கிட்ட பேசுறாங்க. இங்க யாரும் இல்ல, எல்லாம் போயிட்டு இருக்காங்க. நீங்க யார பார்த்தீங்க? எப்படி இருந்தாங்க அவங்க? நாங்க அந்த அம்மா சொல்றாங்க 2, 3 பேர் இருந்தாங்க. அவங்க அதிகமான சத்தத்தை எழுப்பிட்டு இருந்தாங்க. டமால் டமால்னு வந்து டோர்லாம் தட்டினாங்க. சொன்ன உடனே இங்க அந்த டோர் எல்லாம் இருக்கமா மூடிட்டு இருக்காங்களே, எப்படி சத்தம் வரும்? ரொம்ப வேடிக்கையா இருக்கு அப்படின்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க? இருக்கிற மேட்ச் ட்ராயர்லாம் இழுக்குறாங்க. அங்க இருக்கிற வந்து அந்த கதவு பூரா வந்து இழுத்தள்ளுறாங்க. ஓகே. அங்க இருக்கிற வந்து இந்த பர்னிச்சர்ஸ் இருக்கு இல்லையா? எல்லாத்தையும் போட்டு பொத்து பொத்துன்னு கீழ தள்ளுறாங்க. எல்லாம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது, ஓகேவா? ஒரு 6 பேரு இருட்டுல இருந்து வெளிய வராங்க. ஓகே ஸ்டூடண்ட்ஸ். இந்த இந்த பேரால உங்களுக்கு டவுட் இருக்கு ஏதாவது? இந்த வேர்ட்ஸ் டவுட் இருக்கு ஏதாவது? டவுட் கேக்குறீங்களா? No, sir. ஓகே. No, ஓகே. no, sir. நம்ம அடுத்த பேரா No, போகலாம். நெக்ஸ்ட் பேரா sir. போகலாம். நீங்க நீங்க மீட் பண்ணிக்குமா? நெக்ஸ்ட் போவோம். கவனிங்க. They began to ransack the floor, pulled birds away from walls, tore clothes off hooks in the closets, pulled a suitcase and boxes off shelves. One of them found an old zither that Roy had won in a pool tournament. Looky here, Joe, he said, thumbing it with a big paw. The cop named Joe took it and turned it over. What is it? He asked me. It's an old zither our guinea pig used to sleep on. I said it was true that a pet guinea pig we once had would never sleep anywhere except on the zither. But I should never have said so. Joe and the other cop looked at me a long time. They put the zither back on a shelf. No sign, oh nothing, said the cop who had first spoken to mother. The lady seems hysterical. Okay, இது மீனிங் பாருமா. They began to ransack the floor. ஃப்ளோர்னா தர எல்லாம் வந்து புரட்டி போட்டுறாங்க. ரான்சாக் அப்படின்னா சர்ச் கம்ப்ளீட்லி, ஒரு இடம் தவறாம புரட்டி போட்டு தேடுறாங்களே அந்த மாதிரி ரொம்பவும் எல்லாம் கம்ப்ளீட்டா தேடுறாங்க. ஒரு இடம் விடாம தேடுறாங்க. அது ரான்சாக் அப்படின்றது. ஒரு இடம் விடாம அவங்க தேடிட்டு இருக்காங்க. புல்ட் பெட்ஸ் அவே ஃப்ரம் வால்ஸ். அங்க இருக்க பெட் இருக்கு இல்லையா, அந்த பெட் எல்லாம் புடிச்சு இழுக்கல தள்ளுறாங்க. டோர் க்ளோஸ் ஆஃப் ஹூக்ஸ். அந்த ஹூக்னா என்னது? கொக்கில் இருக்கிற அந்த க்ளோத் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கிழிச்சு எறிறாங்க. இந்த க்ளோசெட்ஸ் அப்படின்றது கப்போர்ட்ஸ். அந்த கப்போர்ட்ஸ்ல ஹூக்ல வந்து அவங்க என்ன பண்றாங்க, துணிமணிலாம் வச்சிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் கிழிச்சு வெளியே தள்ளுறாங்க. புல்டு சூட்கேஸ் அண்ட் பாக்ஸஸ் ஆஃப் ஷெல்ஃப்ஸ். ஷெல்ஃப் இருக்கு இல்லையா, ஷெல்ஃப்னா அலமாரி. அலமாரில் இருக்கிற சூட்கேஸ் பாக்ஸ் எல்லாம் கீழே தள்ளுறாங்க. அதுல ஒன் ஆஃப் தம் ஃபவுண்ட் அண்ட் ஓல்டு ஜித்தர். அதுல ஒருத்தன் என்ன செய்யறான், அந்த ஓல்டு ஜித்தர் அப்படின்றது அந்த காலத்தில் இருக்கிற ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு ஸ்ட்ரிங்கடு கம்பி வலை செய்யப்பட்ட ஒரு இசைக்கருவி. ஜித்தர் அப்படின்றது பாருங்க, நீங்க பார்க்கலாம். இது மரத்தாலான ஒரு இசைக்கருவி. இதை இசைக்க முடியும். ஓகேவா? கம்பியில வந்து கம்பி பார் போட்டிருக்காங்க. அந்த கம்பியை நம்ம வந்து விரல்ல தட்டோம்னா இசை ஓசை வரும். இது பேர் தான் ஜித்தர்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க அந்த ஜித்தர் கருவியை பார்க்குறாங்க. ஓகே, ஜித்தர் அப்படின்றது அந்த இசைக்கருவியை பார்க்குறாங்க. அது கேட்குறாங்க. ஓகே, அண்ட் தட் அது என்ன அப்படின்னா, தட் ராய்ன்றது அங்கே இருக்கா இல்லையா, தட் ஒன் இன் எ பூல் டோர்னமெண்ட். பூல் அப்படின்றது என்னது? நீச்சல் இல்லையா? அந்த நீச்சல் குளத்துல அவன் வந்து ஜெயிச்சுட்டான். ஜெயிச்சதுக்காக அவனுக்கு ஜித்தர் வந்து பிரைஸா கொடுத்துருக்காங்க. லுக்கி ஹியர் ஜோ, ஹி செட். அந்த ஜித்தர் கை எடுக்கான் இல்லையா, அவன் வந்து ஜோ இங்க பாருங்க அப்படின்றான். எப்படி? ஸ்டம்மிங் இட் வித் பிக் பா. பிக் பா அப்படின்னா பெரிய கை. அந்த பெரிய கையில ஜித்தரை பிளே பண்றான். என்ன பிளேனது? அந்த கம்பி இருக்கு இல்லையா, அந்த கம்பியை தடவுறான். பிளே அப்படின்றது ஒரு இசைக்கருவியை இயக்குதல். அந்த இசைக்கருவி இயக்கணும்னு என்ன செய்யணும்? அந்த கம்பியை தடவணும் இல்லையா, அதுக்கு பார்த்தா ஸ்டம்மிங் பேரு. ஸ்டம்மிங் வித் பிக் பா. பிக்னா பெரிய கை. பா அப்படின்றது பெரும்பாலும் வந்து நம்ம விலங்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்களுக்கு பா அப்படின்றது பெரிய கையில அந்த இசைக்கருவியை அப்படியே தடவுறான். த கோப் நேம்டு ஜோ டுக் இட். அந்த ஜோ அந்த ஜித்தர் கையில எடுத்துக்கிட்டு டர்ன் இட் ஓவர், அது திருப்பி பார்க்கறான். வாட் இஸ் இட்? ஹி ஆஸ்க்டு மீ. மீன் யாருக்கு உரியது? ஆத்தர் இல்லையா, ஆத்தர் தானே, ராய். அவரு இது என்னது அப்படின்னு என்கிட்ட கேட்கிறாரு. இட்ஸ் அன் ஓல்டு ஜித்தர். இது பழைய ஒரு இசைக்கருவி. அவர் கினி பிக்ன்றது ஒரு வகையான எலி. கினி பிக் அப்படின்றது ஒரு வகையான எலி. பாருங்க, அந்த ஒரு நிமிஷம். இந்த கினி பிக் அப்படின்றது
ஒரு நிமிஷம் இருமா, அந்த கினி பிக்ன்றது காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்க பாக்குறீங்கல்ல இப்போ ஸ்கிரீன் கருப்பா இருக்கு. கிளிக் பண்ணுங்க. கொஞ்சம் ஒயிட் ஆயிருக்கு. இதாம கினி பிக். ஓகேவா? ஓகே சார். இது வந்து ஒரு ஓகே சார். இது ஒரு வகையான எலிமா அது. இது எலின்னு சொல்லுவாங்க இத. இதான் வந்து கினி பிக் அப்படின்னுவாங்க. கினி பிக் அப்படின்றது பிக்னா பன்னி. ஆனா இது வந்து ஒரு வகையான எலிய வந்து நம்ம குறிக்குது. சார் தெரியல. தெரியல ஒரு பன்னி. தெரியல சார். என்ன தெரியல? சார் தெரியல சார் அந்த கினி பிக்ன்றது தெரியல. தெரியல சார். தெரியல உங்களுக்கு? சார். எனக்கு தெரியுது சார். நோ சார். சிலருக்கு தெரியல, சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். மீண்டும் நான் காமிக்கிறேன் பாருங்க. சார் எனக்கும் தெரியுது. தெரியுது இதாம சார் தெரியல சார். சார் தெரியல சார். நிறைய பேருக்கு தெரியலையா? சார் தெரியுது சார். சார் ஸ்கிரீன் தெரியுது தெரியல. தெரியுது சார். தெரியுதான் பாரு. கண்ணு தெரியுது பாரு. தெரியுது சார். எலியோட கண்ணு. ஓகேவா? சரி, நம்ம அடுத்தது பாடத்துக்கு வருவோம். தெரியல கவனிமா, இப்போ ஓபன் ஆகுது. இதுமா ஆன்சர். பாருமா, இது ஏற்கனவே பார்த்துட்டோம். கொஞ்சம் பாதி பார்த்துருக்கோம். கவனிங்க. அதாவது இட் இஸ் an old zither our guinea pig used to sleep on. என்ன சொல்றாரு? இது பழைய இசைக்கருவி. அந்த இசைக்கருவில இந்த எலியானு தூங்கும் அப்படின்னு நான் சொல்றேன். It was true that அது உண்மைதான். A pet guinea pig we once had would never sleep anywhere except on the zither. நாங்க வளர்க்கக்கூடிய அந்த எலியானது வேற எங்கேயுமே தூங்காது. அந்த zither என்ற இசைக்கருவில தான் தூங்கும். But I should never have said so. நான் அந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாது. நான் சொல்லிட்டேன். ஜோ அண்ட் த அதர் காப். ஜோவும் பக்கத்துல போலீஸ்காரன் என்ன பண்றாங்க அப்படின்னா, looked at me a long time. ரொம்ப நேரமா என்ன பாக்குறாங்க. வித்தியாசமா பாக்குறாங்க. They put the zither back on a shelf. செல்ஃப் என்ன பண்றாங்க? அந்த ஜிதர் இசைக்கருவி வச்சிடறாங்க. No sign of anything. இங்க இருக்கிற மாதிரி யாருமே தெரியலையே. said the cop who had first spoken to mother. அம்மா கிட்ட முதல்ல பேசினா இல்லையா போலீஸ்காரன், பேசினார் இல்லையா, அவர் சொல்றாரு இங்க இருக்கிறது யாருமே இல்லையே அப்படின்னு சொல்றாரு அவரு. The lady seems hysterical. ஒருவேளை அந்த லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பரபரப்பா இருக்காங்க. ஹிஸ்டரிக்கல் அப்படின்னா கொஞ்சம் மைண்ட் சேஞ்ச் ஆனவங்க மாதிரி வச்சுக்குவேன். ரொம்ப அவசரமா பேசுவாங்க, அவசரமா செய்வாங்க, பயப்படுவாங்க. அஃபெக்டட் வில்லி அன்கண்ட்ரோல் எமோஷன். கண்ட்ரோல் பண்ண முடியாத உணர்ச்சிக்கு அடிமைப்பட்டவங்க. அதான் ஹிஸ்டரிக்கல் அப்படின்றது. ஓகேவா? ஹிஸ்டரிக்கல் அப்படின்றது மன எழுச்சி அதிகமா இருக்கும் அவங்களுக்கு. எப்பயுமே வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க, பேசுவாங்க, கண்டதெல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. தட் இஸ் ஹிஸ்டரிக்கல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இத பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பத்தி போலாமா? டவுட் எதுவும் இல்லையே? கவனிங்க. நெக்ஸ்ட் போவோம். நோ சார். ஓகே, நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருங்க. they all nodded. எல்லாமே தலையசைச்சாங்க. but said nothing. ஒண்ணுமே பேசல. just looked at me. in the small silence we all heard a creaking in the attic. Grandfather was turning over in bed. What's that? Snapped Joe. 5 or 6 cops sprang for the attic door. Before I could intervene or explain, I realized that it would be bad if they burst in on grandfather unannounced or even announced. He was going through a phase in which he believed that General Meade's men, under steady hammering by Stonewall Jackson, were beginning to retreat and even desert. When I got to the attic, things were pretty confused. Grandfather had evidently jumped to the conclusion that the police were deserters from Meade's army trying to hide away in his attic. கவனிங்கம்மா, they all nodded. அவங்களும் தலை சீக்கிறாங்க, ஆமான்னு தலை சீக்கிறாங்க. பட் said nothing. ஒன்றும் சொல்லல. ஏன்னா ஜோ என்ன சொல்றாரு, போலீஸ்காரர் முதல்ல பேசினவரு, இங்க யாருமே இல்லை போல் இருக்கே அப்படின்னு ஆமான்றாங்க. just looked at me. என்ன பார்த்துட்டே இருக்காங்க. இந்த ஸ்மால் சைலன்ஸ், அமைதியா இருக்கும் பொழுது we all heard a creaking in the attic. அட்டிக்ன்றது பரன் சொல்லுவாங்க இல்லையா, பரன்னா வந்து அட்டாலின்னு சொல்லுவாங்க. அங்க ஒரு கிரீக்னு சவுண்ட் வருது, ஏதோ அசைக்கிற மாதிரி. என்ன அப்படின்னா, கிராண்ட்ஃபாதர் வாஸ் டர்னிங் ஓவர் பெட். அந்த பெட்ல வந்து அவரு திரும்புறாரு, திரும்பவும் சத்தம் வருது. வாட்ஸ் தட்? ஸ்னாப்ட் ஜோ. அந்த ஜோ
அப்படின்னு அந்த அவர் கேட்கிறார். அவர் கேட்டு இருக்கும் பொழுது என்ன பண்றாங்க அப்படின்னா, கேட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்க, 5 or 6 cops 5-6 போலீஸ்காரங்க sprang for the attic door before I could intervene or explain. நான் சொல்றதுக்குள்ள, நான் குறுக்கிட்டு சொல்றதுக்குள்ளவோ அது விளக்கமா சொல்றதுக்குள்ளவோ என்ன பண்றாங்க, அவங்க எதுவுமே கவலைப்படாம எதுவுமே வந்து கேட்காம sprang for, நம்ம வேகமா துள்ளி குதிச்சு மேல attic போறாங்க. atticனா பரனுக்கு போறாங்க. I realized, நான் புரிஞ்சுக்கிட்டேன், that it would be bad, இந்த மாதிரி கேட்காம போறது ஒரு சரியில்லை, bad சரியில்லை. if they bust in on grandfather announced, தாத்தாவுக்கு announced அப்படின்னா அறிவிக்காமலே ஆர் announced சொல்லிட்டு போறது. announcedனா சொல்லாம போறது. announced அப்படின்னா பாருங்க, unannounced அப்படின்னா சொல்லாம போறது. announced சொல்லி போறது. சொல்லி போவோ சொல்லாம போறதோ இது சரியில்லை அப்படின்னு யாரு அந்த நினைக்கிறாரு அவரு. he was going through a phase, ஹீன்றது யாரை குறிக்குன்னா தாத்தா குறிக்குது. he was going through a phase, அவர் ஒரு காலப்பகுதியில் இருக்கார். காலப்பகுதி அப்படின்ற ஒரு கட்டத்தில் இருக்கார். ஓகேவா, வயசானவர் ஒரு காலகட்டத்தில் அவர் மைண்ட் அப்படியே நினைச்சு போச்சு. என்ன காலகட்டம் அப்படின்னா, in which he believed that, என்ன நம்பிட்டு இருக்காரு, that general meade அப்படின்றது ஒரு ராணுவ அதிகாரி. ஓகேவா, அவங்களுடைய மென், அவங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய மென் அப்படின்றது பார்த்தோம்னா ராணுவ வீரர்கள், அண்டர் ஸ்டடி ஹேமரிங், தொடர் தாக்குதல், அதிகமான தாக்குதல். ஏன்னா ராணுவ சண்டை வரும் இல்லையா, அந்த தொடர் தாக்குதலால யாரால, பை ஸ்டோன்வால் ஜாக்சன் வந்து அங்க தாக்குதல் நடத்துறாரு. அப்போ அந்த மீட்ஸ் மென் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட வேலை செய்யறாங்க இல்லையா ராணுவர்கள், அவங்க பிகினிங் டு ரிட்ரீட், அவங்க சண்டை போட முடியாம பின் வாங்குறாங்க. யாரோட, ஸ்டோன்வால் ஜாக்சன் சண்டை போடாம பின் வாங்குறாங்க. அண்ட் ஈவன் டெசர்ட் ஓடி போயிடுறாங்க. யார்கிட்ட இருந்து, அந்த மீட்ஸ் இருக்காரு இல்லையா, ஜெனரல் மீட்ஸ் ராணுவ அதிகாரி ஸ்டோன்வால் ஜாக்சன் இருக்காரு இல்லையா, அவருடைய தாக்குதலுக்கு தாங்க பிடிக்காம அவங்க என்ன பண்றாங்க, ராணுவ வீரர்கள் எல்லாம் ஓடி போயிடுறாங்க. when I got to the attic, நான் வந்து நானும் attic மேல பரனுக்கு போறேன். things were pretty confused, அங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அங்க இருக்க things எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் கன்ஃபியூஸா இருக்கு, குழப்பமா இருக்கு. grandfather had evidently jumped, உடனே வேகமா எந்திரிக்கிறாரு, to the conclusion that the police were deserters. என்ன பண்றாங்க, அங்க போலீஸ் வராங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து அந்த மீட்ஸ் மேன் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட தப்பி ஓடணும் அங்க வந்திருக்காங்க. ஓகே, from மீட்ஸ் ஆர்மி trying to hide away in his attic, அவங்க ஓடி வந்து தாத்தா இருக்கிற அந்த பரன்ல ஹைடு மறைஞ்சிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா முக்கியமானது பார்த்தோம்னா, இந்த பத்தியில தாத்தா இருக்காரு, அவர் அட்டியில படுத்துட்டு இருக்காரு. அவருடைய மனநிலை என்ன இருக்கு அப்படின்னா, இந்த மீட்ஸ் உடைய ராணுவ பகுதியில் இருக்கிற ராணுவ வீரர்கள் ஸ்டோன்வால் ஜாக்சனுக்கு தாக்கு பிடிக்காம பின்வாங்கி ஓடி போயிடுறாங்க. அந்த ஓடி போனவங்க போலீஸ்காரங்க இப்ப நம்முடைய அட்டிகளை வந்து மறைய வந்திருக்காங்க அப்படின்னு தாத்தா நினைச்சிட்டு இருக்காரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா உங்களுக்கு இது? நெக்ஸ்ட் பேரா போலாமா? உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இல்ல? No sir. நெக்ஸ்ட் பேரா போல பாருங்க. Yes sir. ஓகே, மீட் பண்ணிக்கங்க. He bounded out of bed wearing a long flannel night gown over long woolen pants, a night cap and a leather jacket around his chest. The cops must have realized at once that the indignant white-haired old man belonged to the house, but they had no chance to say so. "Back, ye cowardly dog," roared the grandfather. "Back at the lines, ye Goodham. Okay, lily-livered cattle." With that, he fetched the officer, who found the zither a flat-handed smack alongside his head that sent him sprawling. The others beat a retreat, but not enough. Grandfather grabbed Zither's gun from its holster and let fly. The report seemed to crack the rafters. Smoke filled with the attic. Okay, gowning mother. He bounded out a bed wearing a long flannel nightgown over long woolen pants. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நீண்ட லாங் ஃபிளானல் அப்படின்னா தளர்வான நீண்ட ஆடை அணிஞ்சிருக்கிறாரு, அது உள்ளன் பேண்ட்ஸ் போட்டுக்கிறாரு, தலைக்கு நைட் கேப் போட்டுக்கிறாரு, அண்ட் லெதர் ஜாக்கெட், சட்டை போட்டுக்காரு. முதல்ல பெரிய ஒரு கவுனு, அதுக்கு மேல சட்டை, தலையில ஒரு புல்லாய் போட்டுக்காரு. அரௌண்ட் தி செஸ்ட், மார்புக்கு மேல ஒரு சட்டை போட்டுக்கிறாரு, தலையில தொப்பி அணிஞ்சிருக்காரு, நீண்ட கவுன் போட்டுக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, பவுண்டட் அப், ரொம்ப வேகமா துள்ளி அல்றாரு. ஓகேவா? the cops must have realized at once, புரிஞ்சுட்டாங்க. இந்த காப்ஸ் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, the indignant white haired, indignantனா ரொம்ப கோபமா இருக்கிற அந்த வயசானவர். indignant அப்படி என்ன மீனிங் என்ன, ஆங்கிரி, கோபமா இருக்கவரு.
ஒயிட் ஹேட் ஓல்டு மேன், தலை முடியெல்லாம் வெள்ளையா இருக்கு. பிளாங் டு த ஹவுஸ், இந்த வீட்டுக்கு உரியவர். பட் they had no chance to say so. அவங்க எதுவுமே அவங்க வந்து பேச விரும்பல. அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே, யார் பேசுறதுக்கு முன்னாடி அந்த கோப்ஸ் இருக்காங்க இல்லையா, கோப்ஸ்னா யாரு, காவல்காரங்க இருக்காங்க, போலீஸ்காரங்க. அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே இவர் பேசுற, யார் பேசுறாரு, அந்த தாத்தா பேசுறாரு. பேக் இ கோவர்ட்லி டாக், பின்னாடி போங்கடா கோழைத்தனமான நாய்களே. ரோட் கிராண்ட் ஃபாதர், ஓகேவா, அவர் கோவர்ட்லி அப்படின்னா கோழைத்தனமான நாய்களே, பின்னாடி போங்க. பேக் போங்க, பின்னாடி போங்க, பின்வாங்குங்க. பேக் இட் த லைன்ஸ் யூ குட் ஹேம், குட் ஹேம் அப்படின்றது பேக் டு த லைன்ஸ் யூ கோ டேம்ட். டேம்னு அர்த்தம் திட்டுறது, ஓகேவா. நீங்க இந்த லைன் விட்டு பின்னாடி போங்க. லில்லி லீவர்டு கேட்டில், கொலைத்தனமானவர்களே. லில்லி லீவர்டுன்றது ஃப்ரேஸ் எல்லாம் ஃப்ரேஸ் இடியம்ஸ். லில்லி லீவர்டு கேட்டில் அப்படின்னா கொலைத்தனமான மிருகங்களேன்னு சொல்லலாம், இல்ல கொலைத்தனமானவர்களே சொல்லலாம். லில்லி லீவர்டுனா கோழைன்னு அர்த்தம். கோவர்ட்லி பதிலா கோவர்ட்லி, இந்த கோவர்ட்லின்றதுக்கும் லீவர்டுக்கு ஒரே மீனிங் தான். இது வந்து கொலைத்தனமான நாய்களேன்னு திட்டுறாரு, இங்க கொலைத்தனமான மிருகங்களே, கொலைத்தனமானவர்களே திட்டுறாங்க. என்னன்னா அவங்க எல்லாம் வந்து அந்த மீட்ஸ் ஆர்மில ஓடி வந்தவங்க, பயந்துட்டு ஓடி வந்தவங்க மீன் திட்டாரு. With that he fetched the officer, found the zither via flat. என்ன பண்றாரு, ஜித்தர் எடுத்தார் இல்லையா ஒரு ஆபீசர், ஜித்தர் எடுத்தார் இல்லையா, ஜித்தர்னா அந்த எசைக்கருவி எடுத்தார் இல்லையா, அந்த எசைக்கருவி எடுத்த அந்த ஆபீசர் என்ன பண்றாரு, ஃபெட்ச் பிடிக்கிறாரு. பிடிச்சு என்ன பண்றாரு, a flat handed smack, ஒரு பயங்கரமா அடி அடிக்கிறாரு. along side his head, தலை மேல அடிக்கிறாரு. that sent him sprawling. என்ன பண்றாரு, அடிச்ச உடனே அவர் கை கால்லாம் வந்து பரப்பன மாதிரி டமால் கீழே விழுறாரு அவரு. அதே சமயத்துல the others beat a retreat, அடுத்தவங்க என்ன பண்றாங்க, அந்த பின்னாடி ஓடி போறாங்க. ரேன் பேக்னா பின்னாடி ஓடுறாங்க, ஓகேவா. அடிச்சு அவர் வந்து அந்த ஜித்தார் எடுத்தார் இல்லையா, அவர் அடிச்ச உடனே பின்னாடி அதுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் பின்னாடி நகர்றாங்க. பட் நாட் எனஃப், அதுக்குள்ள என்னாச்சு அப்படின்னா கிராண்ட்ஃபாதர் கிராப்டு ஜிதர்ஸ் கன். ஜிதர் அந்த ஜிதர் எசைக்கருவி எடுத்தார் இல்லையா, அந்த போலீஸ்காரர் கீழே உந்துக்கிறாரு. அவருடைய இஸ் ஹோல்ஸ்டர், கை துப்பாக்கி உரை இருக்கு இல்லையா, அந்த கை துப்பாக்கி உரையிலிருந்து துப்பாக்கி எடுக்கிறாரு. அண்ட் லெட் ஃப்ளை, சுடுறாரு. லெட் ஃப்ளை மீனிங் என்ன, சுட்டு தள்ளிறாரு ஒருத்தரை. The report seemed, அது பார்க்கறது எப்படி இருக்குது அப்படின்னா to crack the rafters. ராஃப்டர்ஸ்ன்றது நம்ம வந்து வீட்டுக்கு மேல தூளம்னு சொல்லுவாங்க. ராஃப்டர்ஸ் அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு என்ன செய்வாங்க, தாங்கி இருக்கிற தூளம். அந்த தூரத்துல போயிட்டு அந்த குண்டு போய் பாயுது. பாய்ஞ்சி ஸ்மோக் ஃபில்டு அட்டிக், அந்த அட்டிக் முழுசும் வந்து புகையால சூழுது அப்படியே. தாத்தா என்ன செய்யறாரு, அந்த இசைக்கருவியை வாங்கினார் இல்லையா, கண்டுபிடிச்சார் இல்லையா, அவர் என்ன பண்றாரு, அடிக்கிறாரு, மல்லாந்து விழுறாரு அவரு. அவர்கிட்ட இருந்து அந்த துப்பாக்கி எடுத்து, துப்பாக்கி என்ன எங்க எடுக்கிறாரு அப்படின்னா the holsters, HOLSTR, ஹோல்ஸ்டர்னா கை, துப்பாக்கி உரை, துப்பாக்கி எடுத்து அண்ட் ஃப்ளை சுட்டு தள்ளுறாரு. அந்த ஒரு சில குண்டுக்கு என்னாச்சு, தூரத்துல போய் விடுது. மேல ரூஃப் இருக்கு இல்லையா, ரூஃப் என்னது, கூரை, அந்த கூரையை தாங்கி இருக்கிற அந்த தூளம் சொல்லுவாங்க, மரக்கட்டை, பெரிய தூளம், அந்த தூரத்துல போய் விழுது. அந்த விழுந்து அங்கெல்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆட்டிக் பலன் முழுசும் வந்து ஸ்மோக்னா புகை ரம்புது, அப்படியே ஃபுல்லா புகையால் ரம்புது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து இந்த பத்தியை பார்த்தோம். இது கொஞ்சம் டஃப்பான பேராகிராஃப், நீங்க ஒரு நல்லா படிச்சு பாருங்க. இல்ல அமெரிக்கன் இங்கிலீஷ், ஃபுல்லா அமெரிக்கன் இங்கிலீஷ் தான், ஓகேவா. அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. பேக் இ கோவர்டி டாக், லில்லி லிவர்டு, ஓகே. இதெல்லாம் வந்து நான் பலமுறை படிக்கணும், அதுக்கு தமிழ்ல கொடுத்துருக்கேன் நான். நீங்க அந்த வீடியோ அனுப்புறேன், இந்த வீடியோ பலமுறை நீங்க பாருங்க, பார்த்தா புரியும். இது வந்து ப்ரோஸ், அதனால தான் ப்ரோஸ்னால தான் நீங்க கவனமா படிக்கணும். இப்ப சப்ளிமெண்ட்னா தேவையில்லை. ப்ரோஸ்ன்றது பாத்தீங்கன்னா இதுல கிராமட்டிக்கல் ஐட்டம் வரும், அது இல்லாம வந்து சினம்ஸ் ஆண்டம்ஸ்லாம் வரும். அதனால அதை கவனமா 4 முறை 5 முறை படிங்க, வீடியோ பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ், வேற டவுட் இருக்கா உங்களுக்கு? No, sir. நீங்க நான் நடத்தப்பட நான் கல்வி டிவி பாருங்க, கண்டிப்பா கல்வி டிவி தான் வெரி இம்பார்ட்டன்ட். அதுல அந்த கல்வி டிவி முடிஞ்ச பின்னாடி என்ன பண்ணுவாங்க, ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதை ஆன்சர் பண்ணி நீங்க வந்து எனக்கு அனுப்புங்க, ஓகேவா. ரொம்ப முக்கியமானது. ஓகே சார். Thank you. Thank you, sir. Thanks sir. Thank you, sir. Thank you sir.